திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப விழாவையொட்டி மகா தீபம் ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தீப தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மலையே மகேசாகன காட்சியளிக்கும் 2668 அடி உயர அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. அடிமுடி காணாத ஜோதி பிழம்பாக காட்சியளித்த மகாதீபத்தை சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாக மலை மீது காட்சியளித்தார். தொடர்ந்து திருக்கோவில் பிரகாரங்கள் தீப ஒளியால் ஜொலித்தது. நகரெங்கும் வண்ணமயமான வான வேடிக்கைகள் அதிர்ந்து கிடந்தது. வீடுகளில் அகல் தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டனர். கிரிவல பாதையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை நோக்கி மகா தீபத்தை தரிசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை மிரட்டிய வழக்கில் கைதான ரவுடி ராமு மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாக ஆக்கிரமிப்புகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உழவர்கரை நகராட்சி ஆணையர் மூலம் நடவடிக்கை எடுத்தார். அவரை வணிக வளாகத்தில் கடை நடத்திய ரவுடி ராமு கடை ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் ரவுடி ராமுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது 28 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பல வழக்குகளில் பிடிவாரண்ட் பிறப்பித்தும் கைது செய்யப்படாமல் ராமு வலம் வந்தார். இவரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் பொருட்டு போலீசாரின் பரிந்துரையை ஏற்று ராமுவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நகலை காலாப்பட்டு சிறை அதிகாரிகளிடம் கோரிமேடு போலீசார் நேற்று வழங்கினர். கோட்டக்குப்பம் அருகே மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவிக்கு மருந்து மாத்திரை வாங்க பணமில்லாமல் வறுமையில் வாடிய பூ வியாபாரி மனைவியை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பிள்ளைச்சாவடி கெங்கையம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் மணிகண்டன். சென்னை திருவல்லிக்கேணியை பூர்வீகமாக கொண்ட மணிகண்டன் தனது அண்ணன் கோபாலுடன் பிள்ளைச்சாவடியில் வசித்து வந்தார். சென்னையில் துணி வியாபாரம் செய்த அபி என்ற பெண்ணை மணிகண்டன் காதலித்து அபி விருப்பப்படி தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 15 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என தெரிய வந்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அபிக்கு நீரிழிவு நோய் இருந்து வந்த நிலையில் அதற்காக அதிகம் மாத்திரை எடுத்துக் கொண்டதால் அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறினார். இந்த நிலையில் அபியை சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மணிகண்டன் சிகிச்சை அளித்தார். அபி மாத்திரையை சரிவர சாப்பிடாததால் அவருக்கு நோய் குணமாகவில்லை. மனைவி மீது அதீத பாசம் கொண்ட மணிகண்டன் அபியை குழந்தை போல் பாவித்து பராமரித்து வந்தார். சொற்ப தொகைக்கு மொத்த விலையில் பூ வாங்கி அதனை கிராம பகுதியில் விற்பனை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை குடும்பத்திற்கு செலவிட்டு மனைவிக்கு மருந்து மாத்திரை வாங்குவதற்கும் பயன்படுத்தி வந்தார். பூ வியாபாரத்தில் அதிக லாபம் இல்லாததால் மணிகண்டன் கட்டிட கொத்தனார் வேலைக்கு சென்றார். கணவன் மனைவி இருவரும் கடைக்கு சென்றால் கூட கையை பிடித்து கொண்டு ஒன்றாகத்தான் சென்று வருவார்களாம். வீதியில் உள்ள பொது குடிநீர் குழாயில் தண்ணீர் கொண்டு செல்வதற்கு கூட இருவரும் ஒன்றாக வந்து தண்ணீரை பிடித்து கொண்டு செல்வார்களாம். வறுமையில் வாழ்ந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்ததை அந்த கிராமத்தினர் வியந்து பார்த்தனர். சமீப நாட்களாக அபிக்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போகவே மருந்து மாத்திரை வாங்குவதற்கு மணிகண்டனிடம் பணம் இல்லாததால் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு சிலர் உதவி செய்துள்ளனர். மணிகண்டன் வீட்டில் மின்விளக்கு பழுதடைந்ததால் கூட அந்த ஊர் இளைஞர்கள் உதவி செய்து வந்துள்ளனர். மனைவிக்காக மணிகண்டன் படும் கஷ்டத்தை பார்த்து அந்த கிராம இளைஞர் ஒருவர் தன்னுடைய தம்பிக்கு பள்ளிக்கூடத்தில் இலவசமாக கொடுத்த சைக்கிளை பூ வியாபாரத்திற்காக மணிகண்டனுக்கு கொடுத்துள்ளார். மனைவி அபியை தனியாக விட்டுவிட்டு தனியே வேலைக்கு சென்று நிம்மதியாக வர முடியவில்லை. அபி சரியாக மாத்திரை சாப்பிடாததால் நோயும் குணமாகவில்லை என அக்கம் பக்கத்தினரிடம் மணிகண்டன் புலம்பியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அபியை மணிகண்டன் அழைத்து கொண்டு இருவரும் தற்கொலை செய்து கொள்ள கடலுக்கு சென்றுள்ளனர்.
கடற்கரைக்கு சென்ற அபி தற்கொலை செய்து கொள்ள விரும்பவில்லை. இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் அங்கு ஓடிச் சென்று இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். தம்பதியினருக்கு அந்த கிராம மக்கள் அறிவுரை வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை வழங்கி வந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் சமைத்த உணவில் பூச்சி மருந்தை கலந்து மணிகண்டன் அபிக்கு ஊட்டியுள்ளார். அபி சாப்பிட்ட மறுக்கவே மணிகண்டன் அந்த உணவை சாப்பிட்டு சிறிது நேரத்தில் மணிகண்டனுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் நேற்று மனைவி அபிக்கு மாத்திரை வாங்குவதற்கு காசு இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களிடம் பணம் கேட்டுள்ளார். அவர்களும் கொடுக்க இயலாததால் தன்னுடைய மனைவியின் சூழலை எண்ணி மனவேதனை அடைந்த மணிகண்டன் காதலித்து திருமணம் செய்த ஆசை மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தார். இரவு வீட்டின் வெளிக்கதவை பூட்டிவிட்டு பின்பக்கமாக உள்ளே புகுந்த மணிகண்டன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்துவிட்டு அங்கிருந்த வீட்டின் கூரையில் சென்று கொண்டிருந்த இரும்பு குழாயில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதிகாலை நீண்ட நேரம் கதவு திறக்கப்படாததால் அவரது அண்ணன் கோபால் பின்பக்க வழியாக சென்று பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய தம்பி மணிகண்டன் தூக்கில் பிணமாக தொங்குவதையும் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் காயத்துடன் அபி பிணமாக கிடப்பதையும் கண்டு கோட்டுக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் பிரபாகரன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டனர். இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக கனகச்செட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதலித்து திருமணம் செய்து கொண்டு மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டு சுய நினைவின்றி இருக்கும் நிலையை கண்டு கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. புதுவையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வீடுகளில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில்தான் இறைவனை ஜோதி வடிவாக கண்டு வழிபட வீடுகள் தோறும் தீபம் ஏற்றி கொண்டாடுகிறோம். ஈசன் ஜோதி வடிவமாக காட்சியளித்தது, லிங்க வழிபாடு தோன்றியது, லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது என அளவில்லாத பல சிறப்புகளையும் மிக முக்கியமான சிவ வழிபாடுகளும் தோன்றிய திருத்தலமாக திருவண்ணாமலை விளங்குவதால் திருக்கார்த்திகை தீப திருவிழா தோன்றிய தலமாகவும் திருவண்ணாமலையை குறிப்பிடுகிறோம். இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழா நேற்று இரவு கொண்டாடப்பட்ட நிலையில் புதுவை முழுவதும் வீடுகளில் பெண்கள் பலவிதமான விளக்குகளை அலங்காரம் செய்து தீப ஒளி ஏற்றி திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட்டனர். வருகின்ற ஜனவரி 2025 முதல் கட்டாயம் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து கட்டாய தலைக்கவச திட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதன் பின்னர் புதுவையில் கவர்னராக இருந்த கிரண்பேடி கட்டாய தலைக்கவச திட்டத்தை அமல்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மீண்டும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. மீண்டும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டதால் ஏற்கனவே போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசு ஊழியர்களும் சில வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். இந்த சூழலில் தற்பொழுது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வருகின்ற ஜனவரி 2025 முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசி வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை ஆட்கொண்டு அளித்த நிலையில் புதுவையில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் BPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர், ராமலிங்க நகர் ஆகிய பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்டன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் வழங்கினார்.
காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு காலை 10 மணி அளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமா ஸ்கந்த பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உட்பிரகார விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான உபயத்தை தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த மங்கையர்கரசி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 68 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணையை 2 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் விகிதம், 2,40,000 ரூபாயாக, இரண்டாவது தவணையாக 28 நபர்களுக்கு 1,60,000 ரூபாய் விகிதம் 44.80 லட்சம், மூன்றாவது தவணையாக 38 நபர்களுக்கு 70,000 வீதம் 26,60,000 என மொத்தம் 73,80,000 ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணையை சபாநாயகர் செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கிதாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டையார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா என்ற சிவபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுவையில் பெங்கல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உப்பளம் தொகுதி மக்களுக்கு அதிமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் பிரான்ஸ்வா தோட்டம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இம்முகாமினை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். முகாமில் குழந்தை நலம், பொது மருத்துவம், கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. அதிமுக மாநில மருத்துவர் அணி செயலாளர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாரத்தில் உள்ள ஸ்ரீ முத்துவிநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பின் புதுவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பானை கொளுத்தப்படும். அதேபோல் சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துவிநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பனையோலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பொன்னீலகண்டன், தேவஸ்தான அர்ச்சகர்கள், சிவராம குருக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு 6 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லை எனவும் மெஜாரிட்டி இழந்த ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுவையில் ஆளும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மெஜாரிட்டி இழந்துள்ளது. பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் தனி அணியாக லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் தலைமையில் செயல்படுகின்றனர். அதை அவர்களே தெரிவித்துள்ளனர். மேலும் அவரை முதலமைச்சராக ஆக்குவதுதான் தங்கள் குறிக்கோள் எனவும் கூறியுள்ளனர். இதனால் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் 9 பேரில் 3 பேர் ஆதரவு மட்டும்தான் இந்த அரசுக்கு உள்ளது. நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் ஜோஸ் சார்லஸை சந்தித்துள்ளார். அவருடன் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிகிறது.
இதனால் என்ஆர் காங்கிரஸ் 10, பாரதிய ஜனதா 3, நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 என 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட புதுச்சேரி சட்டசபைகள் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அரசுக்கு ஆதரவாக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். அதை முன்கூட்டியே தெரிவித்தால் பாஜக ஆள் பிடிக்கும் வேலையில் இறங்குவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். புதுவைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் அளித்துள்ளதாகவும் செயல்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1800 கோடியில் 64 திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். 700 கோடியாக குறைத்து செயல்படுத்துவதற்கு தான் கூறியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது ஆட்சிகள் எப்படி கட்டுப்பாடாக செயல்பட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்தினோம் என மக்களுக்கு தெரியும். எனக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டிய அவசியம் செல்வ கணபதிக்கு இல்லை. சாத்தனூர் வீடூர் அணையை திறந்ததால் புதுவை கிராம பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. இதற்கு நிரந்தரமான திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என்பதால் காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என கூறியுள்ளார். அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் 2023ஆம் ஆண்டில் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான ரொக்க பரிசு காதல் தி கோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் ஆகியவை இணைந்து இந்திய திரைப்பட விழா துவக்கம் மற்றும் 2013ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கும் விழாவை நடத்தினர். அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நடைபெற்ற துவக்க விழாவில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினையும் 1 லட்சம் ரொக்க பரிசினையும் காதல் தி கோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபிக்கு வழங்கினார். முன்னதாக அமைச்சர் சாய் சரவணகுமார் பேசும் பொழுது, இந்த அரங்கில் கூட்டமில்லை. இது போன்ற நிகழ்வுகளை நடத்தும் பொழுது சம்பந்தப்பட்ட துறைக்கு மட்டும் சொல்லாமல் பொதுவாக சொன்னால் பலரும் வருவார்கள். அதுதான் சிறப்பு விருந்தினரை கௌரவிப்பதாக அமையும். புதுச்சேரி அரசும் என்ன செய்கிறது என்பது தெரியும். எனவே வரும் காலத்தில் ஊசுடு தொகுதி மக்களை நானே அழைத்து வருவேன் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு அரங்கில் கூட்டமில்லை என்பதை குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் துணை இயக்குனர் இந்திராணி போஸ், நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் பழனி, அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லாம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் மற்றும் பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காதல் தி கோர் படம் திரையிடப்பட்டது. இயக்குனர் ஜியோ பேபி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, காதல் தி கோர் படத்திற்கு புதுச்சேரி அரசு விருது வழங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது போன்ற ஒரு படத்திற்கு தமிழகம், புதுச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்து விருது கிடைப்பது என்பது பெருமையான தருணம். இப்படத்தின் நடிகர் மம்முட்டிக்கு முதலில் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்தான் இந்த படத்தில் தயாரிப்பாளரும் கூட என தெரிவித்துள்ளார். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நேற்று மாலை குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் தீபம் ஏற்றினர். இந்த நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சஞ்சய் காந்தி நகரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் மின் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த ஏஎஃப்டி பாரதி சுதேசி ஆலைகள் அதிகாரப்பூர்வமாக கடந்த 5 ஆண்டிற்கும் மேலாக மூடப்பட்டு கிடக்கிறது. மில் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு, நிலுவைத் தொகை ஆகியவற்றை அரசு வழங்கவில்லை. இதை வழங்க வலியுறுத்தியும் மில்லை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஏஎஃப்டி மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மில் அலுவலக நுழைவு வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு நிர்வாகி முத்தமிழன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று சம்பளம், நிலுவைத் தொகை, இழப்பீடு ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட்,
கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 5 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 2 கிலோ சர்க்கரை கொண்ட 500 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்புகளை வழங்கினார். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட்டது. குயவர்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுவையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நேற்று மாலை குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் தீபம் ஏற்றினர். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி விளக்கேற்றி சொக்கப்பனை கொளுத்தி பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று காலை 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து சொக்கப்பனையும் ஏற்றப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு, உரிமையாளர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழுத்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 விளக்குகள் ஏற்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 1008 அகல் விளக்குகள் கொண்டு தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள ஞானத்தையன் நாயகி உடனுரை ஞான சைலேந்திய நாதர் சிவாலயத்தில் பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் சிவபெருமானுக்கு மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை பரணி தீபமும் மாலை திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமியின் மாடவீதி விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை ஆய்வாளர் ஜெயராமன், திமுக இலக்கிய அணி சிவசங்கர், கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்தகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும். அதன்படி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவில் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரணை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயம் முன்பு பனை ஓலையில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காமல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.